தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களை கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். சமூக நீதிக்கான பெரும் போராட்டம் இன்று தமிழ்நாடு அளவில் திராவிடர் கழகத்தின் சார்பில் நடைபெற்றது. ஒன்றிய RSS பாஜக ஆட்சி ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமையை பறித்து அதிகார பதவிகளை உயர் ஜாதியினரின் ஏகபோகமாக்கும் அநீதியை கண்டித்து இன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் திராவிடர் கழகம் சார்பில் ஒன்றிய அரசு அலுவலகங்கள் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னையில் நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவன் முன்பு தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் தலைமையில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் மிகுந்த எழுச்சியுடன் நடைபெற்றது. தொடக்கத்தில் கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் கலிப்பூங்குன்றன் ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் குறித்து உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசை கண்டித்து பல்வேறு முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தின் இறுதியாக தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் உட்பட பல்வேறு தோழர்கள் கைது செய்யப்பட்டனர். தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் கைதாவது இது 57வது முறையாகும். ஒரே நாடு ஒரே வரிசையில் நாடு முழுவதும் ஒரே கல்வியாம் என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கல்வி முறையில் புரட்சிகரமான மாற்றங்கள் அவசியமாகின்றன என்று கூறிக்கொண்டு அந்த மாற்றத்தின் ஒரு முக்கிய அங்கமாக மாநில உரிமைகளை மேலும் பறிக்கும் விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் என்ற ஒன்றை ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளது. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற உரத்த முழக்கம் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் முழக்கம் வெடித்து கிளம்பியுள்ள ஒரு காலகட்டத்தில் ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்பால் என்ற பாணியில் இந்தியா முழுமைக்கும் ஒரே கல்வி என்று கூறுவதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று என்று விடுதலை தன்னுடைய தலையங்கத்தை தீட்டியுள்ளது. ஈரான் உச்ச தலைவர் அலி காமேனி படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் ஒன்றிய அரசு அதிகாரபூர்வமாக கண்டனம் தெரிவிக்காமல் மௌனம் காப்பது இந்தியாவின் நடுநிலைத்தன்மையை பாதிக்கும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். பெரியார், அம்பேத்கர், சிங்காரவேலர் விரும்பிய சமூக கல்வி, அதற்குள் தான் விடுதலை கல்வி, பகுத்தறிவு கல்வி, சுயமரியாதை கல்வி, சமதர்ம கல்வி, மானுட கல்வி. கல்விதான் எல்லை தாண்டும். கல்விக்கு எல்லை இல்லை, நாடு இல்லை, மொழி இல்லை, இனம் இல்லை, கண்டம் இல்லை. திராவிடர் கழகமே ஒரு கல்வி கூடம்தான். நாள்தோறும் நம்மிடம் இருக்கிற விடுதலை நாளிதழ் சமூக கல்வியை போதிக்கிற ஒரு பல்கலைக்கழகம்தான் என்று வந்தே மாதரம் தேசிய பாடலா கண்டன கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் அவர்களின் உரை விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. வரலாறு பேசட்டும். கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு ஒப்புதல் உடனடியாக வழங்க வேண்டும். எதை கண்டு பாஜக அஞ்சுகிறது என முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். நாகப்பட்டினம் மற்றும் இலங்கையின் காங்கேசன் துறை இடையேயான பயணிகள் கப்பல் போக்குவரத்து வரும் ஜூன் 6ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்கப்பட உள்ளதாக கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சுந்தர்ராஜன் தெரிவித்துள்ளார். கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் பேருந்து நிலையத்தை இணைக்கும் ஆகாய நடைபாதை ரூபாய் 79 கோடியில் கட்டப்பட்டு வரும் நிலையில் இந்த மார்ச் மாத இறுதிக்குள் பயன்பாட்டுக்கு வரும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஈரான் ஆதரவு போராட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு முடக்க முயற்சிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதம் வரை சின்னம்மை பரவும் காலம் என்பதால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பொது சுகாதார இயக்குனர் சோமசுந்தரம் அறிவுறுத்தியுள்ளார். இந்திய நீதித்துறை வரலாற்றில் ஒரு மைல்கல். சென்னையில் உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர கிளை அமைகிறது. அனைத்து மேல்முறையீட்டு வழக்குகளும் இங்கு விசாரிக்கப்படும். பழனிசாமி அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று சொல்கிறார். அவரை மேடையில் வைத்துக்கொண்டே பிரதமர் மோடி NDA ஆட்சி அமையும் என்று சொல்கிறார். யாருக்கு யார் தலைமை என்றே தெரியாமல் தான் இவர்கள் கூட்டணி இருக்கிறது என முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் பாஜக அதிமுகவை தோலுரிக்கிறார். தெலுங்கானா காங்கிரஸ் அரசின் பிற்படுத்தப்பட்டோருக்கான 42% இடஒதுக்கீடு மசோதா குறித்து தனிநபர் மசோதா வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கொண்டு வரும் என ராகுல் காந்தி பேச்சு. கேரள அரசு மீண்டும் மல்டி.
சபரிமலையில் இளம் பெண்களை அனுமதிக்க கூடாது, உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய தேவசம் போர்டு முடிவு செய்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் ஈரான் கல்வி நிலையங்களில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் நில எல்லைகள் வழியாக வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள் என ஈரான் அறிவித்துள்ளது. சென்னையில் பூவிருந்தவள்ளி வடபழனி இடையேயான ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலை இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரியின் 4 நாட்கள் ஆய்வை தொடர்ந்து மெட்ரோ ரயிலை இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஆதரவற்ற கைம்பெண் சான்றிதழ் பெறுவதற்கான மாதாந்திர வருமான உச்சவரம்பை ரூபாய் 4000 ரூபாய் 8000 உயர்த்தி தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. மேலும் இன்றைய விடுதலையில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் எழுதிய வாழ்வியல் சிந்தனைகள் மற்றும் பல்வேறு செய்திகள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.